Hello everyone, RRB Pharmacist exam 2025 கான notification release ஆகிருக்கு. அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஃபியூ டேஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது பேராமெடிக்கல் கேட்டகரியில் இதில் இசிஜி டெக்னீஷியன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் ஃபார்மசிஸ்ட்டுங்கிறது ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டும் வந்து எடுப்பாங்க. அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் மெயினாக நம்ம வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யார் கொடுப்பாங்க, பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும், அப்புறம் ஃபீஸ் எவ்வளவு, எப்படி பே பண்ணுறது, அப்புறம் மெயினாக ஹவு டு அப்ளை, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப காமனான டீட்டெயில்ஸ் தான், பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த மாதிரி எக்ஸர்விஸ்மென் இல்லை எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், வீக்கர் செக்ஷன், இதெல்லாம் யார், அவங்க எப்படி எலிஜிபிளாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மோஸ்ட் பீப்புள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக அந்த ஹவு டு அப்ளை, அப்புறம் ஃபீஸ் எவ்வளவு, எப்படி பே பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 26 அப்பயே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9. அதுலேருந்து 1 மந்த், கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 10. இன்னைக்கு ரெக்கார்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 13. ஸோ இன்னையிலேருந்தே ஒரு 27 டேஸ் கிட்ட டைம் இருக்குது. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாப்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதோட சிலபஸும் வந்து நீங்கள் எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே அதுலேருந்து ஒரு 70 to 80% வந்து போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் ஜிகே இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நம்ம சிலபஸ் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட். ஸோ இதோட டோட்டல் வேகன்சிஸ் 105. ஸோ டோட்டலாக 105 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 35 இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஆஃப் பே, இனிஷியல் பே வந்து 29,200. இது கூட அலோவன்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வரும். ஸோ நியர் டு அபோவ் 35க்கு மேலே வரும், நியர் டு 40 அதுக்கு மேலே வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே பேசிக்காக யார் யார் எலிஜிபிள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது என்ன டாக்குமெண்ட் கொண்டுட்டு வரணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த சொன்ன டேட்டுக்குள்ளார அப்ளை பண்ணி முடிச்சிடணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ். ஸோ எம்ஆர்பி எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில். ஆனால் அதை தவிர மற்ற எல்லா எக்ஸாம்லேயுமே நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறது இருக்கும். இந்த ஆர்ஆர்பிலையும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஆனால் எவ்ரி ராங் ஆன்சருக்கு 1/3 ஆஃப் மார்க்ஸ் தான் வந்து மைனஸ் ஆகும். அதாவது நீங்கள் 3 ராங் ஆன்சர் போட்டிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அதுதான் 1/3. அதாவது 0.33 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறதுலாம் நீங்கள் இந்த பிடிஎஃப்லேயே படிச்சுக்க முடியும். இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர்பி வெப்சைட்குள்ளே போயிட்டு அங்கே ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி CEN 03/2025 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இல்லை டவுன்லோட் பண்ண முடியாதவங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், இதெல்லாம் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஈஸியாக படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போது நம்ம மீதி ஏதாவது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இது லோயர் ஏஜ் லிமிட், அதாவது மினிமம் நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்தை தாண்டி தான் நீங்கள் வந்து பிறந்தவங்களா இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தை தாண்டி நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட். அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு கீழே வரவங்களுக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸர்விஸ்மெனுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் 3 இயர்ஸ், 6 இயர்ஸ், 8 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம்
பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் அவங்களையும் வந்து கம்யூனிட்டி வைஸ் 10 இயர்ஸ் 13 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கோங்க ஃபார் தோஸ் ஹூ எவர் அப்ளிகபிள். அப்புறம் எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து 500. அதாவது இந்த சீரியல் நம்பர் 2ல் இருக்க கேண்டிடேட்ஸ் தவிர மீதி எல்லாருக்கும் 500 வந்து ஃபீஸு. ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா 400 வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ 100 ரூபி தான் ஃபீஸ், அதுதான் கணக்கு. பட் நீங்கள் பே பண்ணுறது 500. இதே கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் தீஸ் கேட்டகரிஸ் அவங்களுக்கான ஃபீஸ் வந்து 250. இந்த 250 ஃபுல் அமௌண்ட்டுமே எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட், இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யூபிஐ வச்சு நம்ம ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். ஸோ ஃபீ வந்து ஆன்லைன் மோட் மட்டும்தான். முன்னாடி தான் ரொம்ப காலம் முன்னாடி தான் இந்த அதர் டைப் ஆஃப் பேமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேற அப்புறம் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஹவு டு அப்ளைக்கு போயிடலாம். அப்புறம் இந்த பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த 11th செக்ஷனில் பார்த்துக்கோங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இது வந்து நீங்கள் கரண்ட்லி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இல்லை கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ஓசி வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதை பாருங்கள். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இது சிபிடி எக்ஸாம் தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. கம்ப்யூட்டரில் நீங்கள் ஜஸ்ட்டு கொஷினை பார்த்துட்டு 4 சாய்ஸஸ் இருக்கும். அதில் கரெக்ட் ஆன்சரை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளானது தான். இதில் ஃபார்மசிஸ்ட்டு மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த மோட் வந்து சேம் தான். அதாவது ப்ரொஃபஷனல் அபிலிட்டி அப்படின்னா நம்மளோட ஃபார்மசி செக்ஷனில் 70 கொஷின்ஸ் கேட்பாங்க, 70 மார்க்ஸ். அதுக்கப்புறம் இது மூணுமே வந்து ஜென்ரல் அவேர்னஸ், அரித்மெட்டிக், இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், இது மூணுத்துலேயும் 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக 30 கொஷின் 30 மார்க்கு. ஸோ ஃபார்மசி செக்ஷனில் 70 மார்க்ஸு, ஜென்ரலில் வந்து 30 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ். இது வந்து லாஸ்ட் டைம் ஆர்ஆர்பியில் இருந்த சேம் பேட்டர்ன் தான். அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது 1/3. அப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எம்பேனல்மெண்ட். ஸோ இதெல்லாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க், அதாவது மினிமம் பாஸ் மார்க்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இது. 40%, 30%, 25%. தென் இதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை வந்தாச்சு. ஸோ ஹவு டு அப்ளைல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ கேண்டிடேட் மஸ்ட் கிரியேட் an account for this CEN by using the link provided in RRB website. ஸோ இந்த பேரா 16.0ல ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஐடென்டிட்டி ஆத்தென்டிகேஷன் அட்வைசரி, ஸோ ஃபோட்டோ ஐடி இதெல்லாம் சப்மிட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கோம். இதுக்கப்புறம் ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்ம இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவோம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு போகும், அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அப்படி முடித்தா மட்டும்தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் ஹேப்பன் ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் த பேமெண்ட். ஸோ பேமெண்ட் வந்து கண்டிப்பாக அப்பயே பண்ணி முடிச்சிருங்க. தென் இதெல்லாம் வந்து அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அப்லோட் பண்ணுறது ஆகலை அப்படின்னா சைஸ் வந்து இந்த சைஸ் இருக்கா, பிக்சல் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சுத்தமாக தெரியாது அப்படின்னா ஏதாவது நெட் சென்டரு இல்லை கொஞ்சம் மொபைல் இல்லை கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக மாற்றிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோவோட இந்த கேபிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ குவாலிட்டி கன்வெர்ட்டர் இல்லை ரெடியூசர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் இது கொண்டு வர முடியும். பிக்சலும் அதே மாதிரி தான், ஃபோட்டோ சைஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா there will be many websites which can do this. அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் வந்து 16th பேராவில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அது மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க.
அண்ட் இதெல்லாம் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ். ஸோ நம்ம வந்து சென்னை வெப்சைட் இதிலே நீங்கள் பார்த்துக்க முடியும் எல்லாமே. அவ்வளோதான். அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்லாம் சொல்லியாச்சு. ஸோ எல்லாமே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது. ஸோ அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அண்ட் இங்கே ஃபார்மசிஸ்ட்டுக்கான சிலபஸ் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சுட்டு மினிமம் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தா போதும். ஆர்எல்ஸ் பேச்சுலர் ஃபார்மசி டைரெக்டாக படிச்சிருந்தாலும் ஓகே தான். இப்போது எங்கெங்கே எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் டோட்டலாக வந்து நெட் வேக்கன்சி 7 கொடுத்துருக்காங்க. தென் இந்த மாதிரி சென்னையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சென்னையில் ஃபார்மசிஸ்ட்டுக்கு டோட்டலாக 12 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் 12, ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 105 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் சிலபஸ். ஸோ ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அனாட்டமி, ஃபிசியாலஜி, அனாலிசிஸ், ஜூட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ரெமிடியல் பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி. அதாவது இந்த பிஃபார்ம் சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குமோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதுக்குள்ளார இருக்குது. டிப்ளமோ, பேச்சுலர்ஸ் எந்த கோர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சிலபஸ் வந்து காமன் தான், அதை நோட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் அரித்மெட்டிக், ரீசனிங், இன்டெலிஜென்ஸ், அவேர்னஸ், சயின்ஸ் இது எல்லாத்துக்கும் சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சேம் சிலபஸ் தான் இங்கேயே படிக்கணும். ஸோ இது வந்து 30 மார்க்ஸ்க்கு, இது 70 மார்க்ஸ்க்கு. ஸோ சிலபஸும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்காக, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு இல்லை நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் நிறைய 1 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.